Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காதலி. உணவு அருந்திவிட்டு இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இருவர் இளைஞரை தாக்கிவிட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படியொரு கொடூரம் அரங்கேறி இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் விடிய அரசின் பொய்களை நாடகங்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கடந்த ஆண்டு அக்டோபரில் திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் வாட்டிகனில் சிறப்பு வழிபாடு. போப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாட்டம். மகாராஷ்டிரா, டெல்லி, அசாம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. நள்ளிரவு முதலே மக்கள் புத்தாடை அணிந்து புத்துணர்ச்சியோடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம். சென்னை சாந்தோம் மற்றும் பெசன்ட் நகரில் உள்ள பேராலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. கிறிஸ்தவ சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இயேசுபிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் எனவும் வேண்டுகோள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கிறிஸ்தவ மக்கள் 500 பேருக்கு அதிமுக சார்பில் இனிப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் சிறப்பு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிறிஸ்தவ மக்களுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மதுரை ஆவினில் ஒப்பந்த வாகனங்களுக்கு வாடகை நிர்ணயம் செய்ததில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார். 3 மாதங்களில் முறைகேடு குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க ஆவன் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். லஞ்சம், ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சிதான் தனது முதன்மையான நோக்கம் என்று பேசிய ஸ்டாலின் ஆவணில் நடைபெற்ற முறைகேடு குறித்து பதிலளிப்பாரா என்று மக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, காந்தல் மற்றும் தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி தொடங்கிய நிலையில் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளித்த புல்வெளிகள் 0.1 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காலநிலை பதிவானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சாலையோரம் நின்றிருந்த கார் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திருப்பூரில் இருந்து திருச்செந்தூர் சென்ற ஐவரில் 2 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கோவை மாவட்டம் பாலக்காட்டில் லாட்டரி விற்பனையாளரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயுடன் 1900 லாட்டரி சீட்டுகளும் சிக்கின. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தொடர்ந்து தற்போது லாட்டரி சீட்டுகளும் கிடைப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் லாட்டரி மற்றும் காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் சிக்கினர். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை படு ஜோராக நடைபெறும் நிலையில் காவல்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்று மக்கள் கேள்வி. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு பள்ளி விடுமுறையை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். தமிழக கேரள மாநில எல்லையில் அமைந்துள்ள அச்சன் கோவில் தர்மசாஸ்தா கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். 2 மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்றும் உபகோவில்களில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. 13 நாட்களில் மொத்தம் 71,82,816 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ 395 கிராம் தங்கம் மற்றும் 2 கிலோ 710 கிராம் வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக கோயில் நிர்வாகம் தகவல். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரையும் 2 விசைப்படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் அடையாள வேலைநிறுத்த போராட்டம். 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான தமிழக மீனவர்களின் 365 படகுகளை தேசியமயமாக்கிய இலங்கை அரசு. இலங்கை அதிபர் இந்தியா வருவதும் இந்திய அதிபர் இலங்கை செல்வதும் தொடர்கதையாகியுள்ள நிலையில் மீனவர்களின் படகுகளை மீட்க இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என மீனவர்கள் கேள்வி. இலங்கை பிடித்து சென்ற தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்கும் பணியை தமிழக மீன்வளத்துறை இதுவரை தொடங்காதது அம்பலம். மீனவர்களின் விவகாரத்தில் திராவிட மாடல் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு பக்கவாத்தியம் வாசித்துக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். கடந்த 3 ஆண்டுகளாக டான்ஜெட்கோ நிறுவனம் சென்னை தீநகரில் தவறான ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு 8,000 முதல் 11,000 ரூபாய் வரை மோசடியாக வசூலித்ததாக புகார். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தீநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,28,000 ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட நிலையில் கோடிக்கணக்கில் முறைகேடு அரங்கேறியிருப்பதாகவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் குப்பை தொட்டியில் இருந்து பிறந்த குழந்தையின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிட்டதால் பிஞ்சு குழந்தைகள் குப்பை தொட்டிகளில் வீசப்படுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மழை பெய்து 15 நாட்களாகியும் வடியாத மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. முழங்கால வரைக்கும் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில் ஒரு நாள் கூட போக முடியல. எப்படி ஸ்கூல் பிள்ளைங்க எப்படி போக முடியும்? இது அவங்க கண்டிப்பாக நேரில் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ண கூட மறுக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் எப்படி நம்மளுக்கு பதில் சொல்லணும்? ஓட்டு கேட்க வீடு கூட தேடி வந்தவங்க இப்போ நாங்கள் பாதிப்பு இருக்கும் போது அவசர கால உதவிக்கு கூட யாரும் உதவி செய்ய. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 280 கிலோ எடை கொண்ட போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கொடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 45 பாக்கெட் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் தலைவிரித்தாடுவதால் பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் மதிப்பிலான 625 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லை பகுதியில் தியான நிலையில் உள்ளதா என மக்கள் கேள்வி.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85 ரூபாய் 17 காசுகளாக சரிவு. நிதி மேலாண்மையில் சிக்கி தவிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு. இந்தியாவைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர் சுனில் யாதவ் அமெரிக்காவில் சுட்டுக்கொலை. இந்தியாவைச் சேர்ந்த சக போதைப்பொருள் கடத்தல்காரரான லாரன்ஸ் பிஷ்னோயின் ஆதரவாளர்கள் சுட்டுக் கொன்றதாக அதிர்ச்சி தகவல். கொலையாளிகள் 37 பேரின் மரண தண்டனையை குறைத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முடிவை விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கொலையாளிகள் மற்றும் அரக்கர்களுக்கு மரண தண்டனையை தீவிரமாக மேற்கொள்ள நீதித்துறைக்கு உத்தரவிடுவேன் எனவும் உறுதி. ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவில் பாகிஸ்தான் ஜெட் விமானங்கள் பொழிந்த குண்டு மழையால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 15 பேர் உயிரிழந்ததாக தகவல். இத்தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என தாலிபான்கள் பாதுகாப்பு அமைச்சகம் சூளுரை.